அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் எக்ஸாமினுடைய இந்த டிரைவர் எக்ஸாமுக்கான கட் ஆஃப் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்குங்க. அதை தொடர்ந்து ஷார்ட் லிஸ்ட்ல செலெக்ஷன் லிஸ்ட், ரிஜெக்ஷன் லிஸ்ட்னு ரிலீஸ் ஆயிருக்கு. இது அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். முதல்ல கட் ஆஃப் லிஸ்ட் அப்படின்றதுல அவங்க என்னென்ன கிரைட்டீரியால கட் ஆஃப் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இதுல நீங்க பதிவு பண்ணும் பொழுது பண்ணின ஒரு தவறால பல பேர் வந்து நல்ல மதிப்பெண் பெற்றும் என்ன பண்ணியிருக்க வேண்டியதா இருக்குன்னா செலெக்ஷன் லிஸ்ட்ல பேர் வராம போயிருக்கும். ஏன்னா கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னா இப்போ சென்னைக்காக டிரைவர் பணிக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு கட் ஆஃப் ஹையாக இருக்குது. அப்போ என்ன காரணத்தினால சென்னை பதிவு பண்ணவங்களுக்கு கட் ஆஃப் அதிகம்னா அங்கே காம்படிஷன் அதிகமாகிடுச்சு, அதனால கட் ஆஃப் அதிகப்படுத்திட்டாங்க. சில மாவட்டத்துக்கு நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அங்கே குறைந்த கட் ஆஃப் இருந்திருந்தாலும் உள்ளே போவதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும். ஸோ அதை தான் இந்த வீடியோலையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க இந்த கட் ஆஃப் வந்து எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கட் ஆஃப் டிரைவர் போஸ்டிங்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இதில் 14 மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 14 மாவட்டத்தில் சென்னையை சேர்ந்த டிரைவர் பணிக்கு அப்ளை பண்ணவங்களில் ஜென்ரல் டர்னில் பிஎஸ்டிஎம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க 94 வரைக்கும் கட் ஆஃப் இருக்கணும் அப்படின்றாங்க. அதுவே வந்து ஜென்ரல் டர்னில் விமென்ஸாக இருந்தாங்க அப்படின்னா 73 வரைக்கும் குறைஞ்சபட்ச கட் ஆஃப் இருந்தால் போதும். தர்மபுரியில எம்பிசி டிசியில ப்ரியாரிட்டி, எந்த ப்ரியாரிட்டினா இந்த 12 டைப் ஆஃப் ப்ரியாரிட்டியில ஏதோ ஒரு ப்ரியாரிட்டியில் அப்ளை பண்ணியிருந்தாலே போதும். என்ன பண்றாங்க அப்படின்னா 74 மார்க்ஸ் இருந்ததுன்னா இந்த எம்பிசி டிசியில ப்ரியாரிட்டி அடிப்படையில் எடுக்கிறாங்க. அதுலேயும் B2 ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் பதிவு பண்ணியிருக்கிறவங்கள அழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. 74க்கு மேல இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் திண்டுக்கல்ல பாத்தீங்க, அதுக்கப்புறம் இதுல கண்டினியூட்டியா பாத்தீங்கன்னா SCAல 76 இருந்தா போதும் குறைஞ்சபட்சம். ஸோ அதுக்கப்புறம் திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா SC ப்ரியாரிட்டியில B2 ப்ரியாரிட்டி, அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ப்ரியாரிட்டி, அதுல 60 மார்க் எடுத்திருந்தாலே போதும். அப்போ இதெல்லாம் பாருங்களேன், 60 எடுத்திருந்தாலே போதுமானதா இருக்கு. ஸோ அடுத்தது ஈரோடுல ஜென்ரல் டர்ன்ல ப்ரியாரிட்டி 76 B2, அதே தான் வருது. அப்புறம் குறைந்தபட்சத்தில் இது ரெண்டுலையுமே எதுவுமே கிடையாது. அப்புறம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல ஜென்ரல் டர்ன்ல விமன், டெஸ்டியூட் விமன்ல 87 மார்க்ஸ் வேணும் ஹையஸ்டா. ரொம்ப மினிமமா பாத்தீங்கன்னா SC ப்ரியாரிட்டியில 62 இருக்கணும். இது ப்ரியாரிட்டி 7 காட்டுது. அப்ப ப்ரியாரிட்டி 7ங்கிறது கலப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு இந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல 62 எடுத்திருந்தாலே SC ப்ரியாரிட்டிக்கு கண்டிப்பா வந்து டிரைவிங் பணிக்கு கூப்பிட வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா மதுரையில எம்பிசி விமன் கோட்டாவில் 86 மேக்சிமம் எடுத்திருக்கணும், மினிமம் பத்தி கொடுக்கல. ஸோ அடுத்து கிருஷ்ணகிரியில எம்பிசி டிசியில 83 மதிப்பெண்கள் இருக்கணும். ஸோ இங்கெல்லாம் எதுவுமே ப்ரியாரிட்டியை வந்து பெருசா சொல்லலை பாருங்க. அடுத்து நாகையில ஜென்ரல் டர்ன்ல விமன், டெஸ்டியூட் விமன்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 90 மார்க்ஸ் இருக்கணும். பிசி OBCM பிளஸ் ப்ரியாரிட்டி இருந்ததுன்னா 72 மார்க்ஸ் இருந்தா போதும். அவங்க ப்ரியாரிட்டி 3 அடிப்படையில் PSTM வச்சிருந்தாங்கன்னா எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது திருச்சியில SC ப்ரியாரிட்டியில 80 மார்க்ஸ் ப்ரியாரிட்டி 3ல வருது, PSTM தான். அப்புறம் திருப்பூர்ல பாத்தீங்கன்னா BC OBCMல விமன், டெஸ்டியூட் விமன் 83 மார்க்கு. திருவள்ளூர்ல SC 89 மார்க்ஸ். விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில ஜென்ரல் டர்ன்ல விமன், டெஸ்டியூட் விமன்ல 92. மினிமம் பாத்தீங்கன்னா எம்பிசி ப்ரியாரிட்டியில B1 ப்ரியாரிட்டி 64 இருந்தாலே போதும். அப்ப நீங்க விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த B1 ப்ரியாரிட்டி இதுல பாத்தீங்கன்னா வெறும் 64 போதுமானதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இவ்வளவு குறைந்த, ஒரு சில இடத்துல குறைந்த கட் ஆஃப் வருது. இதுதான் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். மாவட்டத்துக்கு மாவட்டம் இந்த கட் ஆஃப் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த கட் ஆஃப்ல நீங்க பல பேர் வந்து சென்னையை கார்னர் பண்ணதுனாலதான் என்ன இருக்கு அப்படின்னா இது வந்து ஹையஸ்டா போயிருக்கு. மற்ற மாவட்டங்கள்ல அவ்வளவு பெரிய ஹையஸ்ட் இல்லை, நாகையை தவிர. ஸோ இப்போ இந்த B1, B2, B7 இப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ப்ரியாரிட்டிலாம் என்னென்ன ப்ரியாரிட்டின்னு அந்த 12 வகையான ப்ரியாரிட்டிகளை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் இதுலேயும் சொல்லிடுறோம், ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்கோங்க. B1 ப்ரியாரிட்டி அப்படின்றது கொரோனாவால் பெற்றோரை இழந்தவர்கள் அந்த சான்றிதழை வச்சிருந்தாங்கன்னா அந்த ப்ரியாரிட்டியில் அவங்களுக்கு கிடைக்கும். B2 ப்ரியாரிட்டிங்கிறது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். B3 ப்ரியாரிட்டி PSTM வச்சிருக்கணும். B4 ப்ரியாரிட்டி மிலிட்ரி மேனாக இருந்து அவங்க அதுக்கப்புறம் VRSO இல்லை வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டோ வந்திருந்திருப்பாங்க, அவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம். அடுத்தது B5 ப்ரியாரிட்டியில போர்ல உயிரிழந்த ராணுவ வீரருடைய மனைவி, மகன், மகள் இவங்களா இருக்கலாம். B6ல ஆதரவற்ற விதவைகள், டெஸ்டியூட் விடோஸ் இருக்கலாம். B7ல கலப்பு திருமணம் புரிந்தவர்கள். B8ல இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1987ல ஸ்ரீலங்கால வார் நடந்தப்போ அங்கிருந்து அகதிகள் இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களை தடுக்கிறதுக்காக ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டரா இருந்தப்போ அதை கொண்டு வந்தார் இந்த IPKF ஃபோர்ஸை. ஸோ அந்த ஃபோர்ஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனவர்களுடைய வாரிசுகளுக்கு
இதை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் B9ல பார்த்தீங்கன்னா முன்னாள் விடுதலை போராட்ட வீரர்கள் மற்றும் அவர் தமிழ் அறிஞர்களுடைய வாரிசுகளுக்கு இதில் B9 ப்ரியாரிட்டி கிடைக்கும். B10 ப்ரியாரிட்டி போரினால் வெளியேறி இந்தியாவிலிருந்து மீண்டும் இந்தியாவிற்குள்ளேயே வந்த குடும்பத்தினருடைய ப்ரியாரிட்டி. B11ன்றது அரசு பயன்பாட்டிற்கு நிலம் கொடுத்தவருக்கான ப்ரியாரிட்டி. B12ன்றது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வைத்திறனற்றோர் தவிர இருக்கக்கூடிய ப்ரியாரிட்டி. ஸோ இதெல்லாம் தான் இப்போ இந்த ப்ரியாரிட்டி வந்து அப்படியே எல்லாத்துக்குமே வருங்க. இது வந்து வெறும் டிரைவிங் போஸ்டிங் மட்டும் கிடையாது. இதே ப்ரியாரிட்டி வந்து அந்த 10th லெவல் போஸ்டிங் அப்ளை பண்ணியிருப்பீங்கல்ல, எக்ஸாமினர், ஜூனியர் பைலிஃப், சீனியர் பைலிஃப் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கீங்கல்ல, இதுக்கும் வரும். அடுத்தது 8th லெவலில் OA அப்ளை பண்ணியிருப்பீங்கல்ல, அதுக்கும் வரும். அதுக்கப்புறம் 8th லெவலில் மசால்ஜி அப்ளை பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ அதுக்கும் வரும். அதனால இந்த 12 டைப் ஆஃப் ப்ரியாரிட்டியில் நீங்கள் அப்லோடு இன்னும் கூட உங்களுக்கு பல பேருக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த போஸ்டிங் இன்னும் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணலை, இது செகண்ட் டைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க, இன்டிமேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பதிவு பண்ணும்பொழுது இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கம்பல்சரி. அப்போது இதெல்லாம் நம்ம பதிவு பண்ணும் பொழுது நமக்கு கூப்பிடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கிங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற இன்னொரு ஷார்ட் லிஸ்ட் விட்டுருப்பாங்க, ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்திருப்பாங்க, அந்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.